பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாய் ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். செப்பனியா 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். பாருங்க, இந்த நாளிலுமாய் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு வழக்காடுவதற்கு, உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு உங்களுக்கு துணையா யாருமே இல்லையேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அது சொல்றாரு பாருங்க, என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க இந்த வேத வசனத்துல. அக்காலத்திலே உங்களுக்கு துன்பம் வருகிற நாட்களிலே, பிரச்சனை வருகிற நாட்களிலே, நீங்க கண்ணீர் வடிக்கிற நாட்களிலே, வியாதியை அனுபவிக்கிற நாட்களிலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சரி, உங்க குடும்பத்திற்கு விரோதமாய், உங்க ஊழியத்திற்கு விரோதமாய், நீங்க செய்கிற வேலைக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாய் நமக்கு இருக்கார் பாருங்க தேவன். நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க மத்த எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அதுதான் இந்த வசனத்துல தெளிவா சொல்றாரு. ஏற்ற நேரம் வரும்பொழுது நான் அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ எதையுமே நீ பண்ண தேவையில்ல, அமைதியா இரு. அதுதான் சொல்றாரு. ஏற்கனவே நம்ம ஒரு வேத வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருங்கள் சொல்றாரு. நம்ம அமைதியா இருந்தா போதும். நம்ம எதுவுமே யுத்தம் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரை துதிப்பது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது. இது செஞ்சா போதும். அது சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். பாருங்க, நொண்டியா இருக்கிறவங்கள யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க கூட ஒரு நட்பு வச்சிருக்க மாட்டாங்க. தள்ளுண்டனோ நிறைய பேர் அந்த ஒரு வாழ்க்கை நம்ம நிறைய பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஒரு இடத்துல நம்ம போறோம்னா சில பேர் நம்மள அந்த இடத்துல சேர்க்கவே மாட்டாங்க. ஐயோ, நீ எந்த ஜாதியா, வேணாம். இல்ல நீ கடவுளை கும்பரியா, இல்ல வேணாம். நீ இயேசுவை கும்பரியா, இல்ல இங்க வராத, வேணாம். சேர்த்து நம்மள சேர்க்க மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்க. நீ வேணாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மள சில நேரத்துல தள்ளிடுவாங்க, நீ தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்மள முன்ன வைக்கவே மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு விசேஷமா, இல்ல ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு காரியம் செய்ய போறாங்களா, நம்மள கூப்பிட மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்க. இவங்களாம் என்னத்துக்கு வேஸ்ட், வேணாம் நினைப்பாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. அல்லேலூயா. நொண்டியானவனை சேர்த்துக் கொள்ளுவார், ரட்சிப்பார். ஒருவேளை உங்க வாழ்க்கை அது போல இருந்தா, நடக்க முடியாத, அவன் எப்படி தடுமாறி நடந்து போவானோ அது போல உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருந்தா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, என்ன சொல்றாரு பாருங்க அப்புறம், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. பாருங்க, அவர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களில, எந்த இடத்துல போனாலும் வெட்கம் தான். சில பேர், நீங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கையில எது செஞ்சாலும் தோல்விதான். ஒரு வேலையா தோல்வி, அதுல ஒரு வெட்கப்பட்டு இருப்பீங்க. ஒரு படிப்பின் காரியமா எக்ஸாம் எழுதி ஒருவேளை அந்த எக்ஸாம்ல தோத்து போயிருக்கலாம், பரீட்சையில தோல்வியை கண்டு இருக்கலாம். நீங்க தேவன் உங்களை குறித்து சொல்லுகிறார், நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் இதுக்கு முன்பதாக தோல்விதான், வெற்றியே இல்லை உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் அந்த தோல்வியை
கர்த்தர் வெற்றியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அதுதான் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும். நீங்க எந்த இடத்துல போனாலும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெயம்தான். அல்லேலூயா. ஒரு வெற்றி தான் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. பாருங்க, அதனால சொல்றாரு பாருங்க, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில தோல்வியே பார்க்க மாட்டேன், நான் உங்களோட இருக்கிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நானே வருவேன் சொல்லிட்டு, அது மாத்திரமல்ல, வெட்கப்பட மாட்டீங்க. நீங்க வெட்கம் அனுபவத்துக்கு பதிலாக என்ன பண்றாங்க, நம்மளை புகழ்ச்சியாய் வைக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நீங்க போனீங்களோ, உங்க குடும்பமா இருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல படிக்கிற இடமா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, யாருக்கு முன்னாடி நீங்க வெட்கப்பட்டீங்களோ, அவங்க கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். அல்லேலூயா. அவங்களே உங்களை பார்த்து புகழ்வாங்க. அல்லேலூயா. அது போல வச்சுட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். அல்லேலூயா. பாருங்க, மனுஷன் நம்மளை தள்ளி விட்டுருவான், வேணும் போது வச்சு யூஸ் பண்ணுவாங்க, வேணானா தூக்கி போட்டு போயிடுவாங்க மனுஷன். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. யாரெல்லாம் தள்ளி விட்டு இருக்கிறாங்களோ, வேஸ்ட், ஒன்னுத்துக்குமே உதவாவே மாட்டேன்னு நீ சொல்றாங்களோ, அவங்களதான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்தார் உங்களை தள்ளி வச்சிருக்கலாம், எதுக்குமே உதவ மாட்டேன், நீ வேஸ்ட், இருக்கிறதே வேஸ்ட் சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை தான் அவர் தேடி வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாய், உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாய். யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டீங்களோ, யார் உங்களை வெட்கப்படுத்தி அனுப்புனாங்களோ, அவங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறிச்சுமே கலங்காதீங்க, சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவார். நிச்சயமா இந்த வசனத்தெல்லாம் சொல்லி பழகுங்க. பேசும்போதே நீங்க, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் வெட்கப்பட்டேன், இதுக்கு முன்ன வெட்கப்பட்டேன், இனிமேட்டு நான் வெட்கப்படவே மாட்டேன், ஏன்னா நீங்க சொல்லி இருக்கிறீங்க. வசனத்தை சொல்லுங்க, பேசுங்க, அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலை எப்படி இருக்கு கேட்ட, எங்க ஒண்ணுமே இல்ல, குடும்பம் எப்படி இருக்குது, சந்தோஷமே இல்ல, இன்னும் அதே வியாதி தான், அதே பிரச்சனை, அதே கஷ்டம், அதையே சொல்லி 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 இன்னும் அப்படியே தான் நம்ம நிலைமை இருக்குது. இன்னைக்கு அதை மாத்துங்க, அந்த நிலைமைய மாத்துங்க, அந்த பேச்ச மாத்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அருமையான இந்த நாளுக்காக எமது சமூகத்திலே வருகிறோம். நீர் சொன்னது போல சப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் தள்ளி வைக்கலாம், சொந்த பந்தம் தள்ளி வைக்கலாம், ஆனால் நீர் எங்களை சேர்த்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா, நீர் எங்களை ரட்சித்து ஆண்டவரே எந்த இடத்துல வெட்கப்பட்டுமோ அந்த வெட்கத்திற்கு பதிலாய் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இன்னைக்கு நீங்க வைக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நமது கரத்தில தருகிறோம், ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். வெட்கப்பட்ட இடத்துல அதே இடத்துல தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவங்க கண்களுக்கு முன்பாக உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.